சினிமா டுடே யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஏன் பல வெளிநாடுகளில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே அவங்க மைண்டில் வர ஒரே பெயர் ரஜினிகாந்த் அவர்கள். இவருக்கு 73 வயசு ஆகுது. இப்போ வரைக்குமே அதே ஸ்டைலோட ஹீரோவாக பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் நேற்று இரவு உடல்நல குறைபாட்டால் ரஜினி அவர்கள் சென்னை கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இருதயத்தில் அவருக்கு சிறிய அடைப்பு இருப்பதாகவும் அதற்கான ட்ரீட்மெண்ட் நடப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. அவர் உடல்நிலை ஸ்டேபிளாக இருக்குது, அவர் கூடிய சீக்கிரம் குணமடைவார் என்று சொல்லியிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்படி ஆனதுக்கான காரணம் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதிக வேலை மற்றும் சண்டை காட்சிகளுக்கு எந்த ஒரு டூப்பும் போடாமல் நடித்தது தான் இதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிக பண ஆசை இருப்பதாகவும் அதற்காக ரஜினிகாந்தை சரியாக கவனிக்காதது தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவர்களுடைய பிரிவு தான் ரஜினி அவர்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமாகி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினியோட ரசிகர்களா இந்த மாதிரியான ரூமர்ஸ்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ரஜினி மீண்டும் குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கலாம். இதற்கிடையே ரஜினி அவர்களுடைய வேட்டையின் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் டேட் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை காரணமாக அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகுமோ அப்படின்ற பயத்தில் எல்லாரும் இருந்தபோது படக்குழுவினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் வேட்டையின் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோட ஷூட்டிங் ஒர்க்கும் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருந்த டைம் பீரியடில் சினிமா வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது கூலி படத்தோட ஷூட்டிங் ஒர்க் நிற்கலை, தலைவர் மீண்டும் குணமடைவார், இன்னும் பல படங்கள் நடிப்பார் அப்படின்னு ரஜினி ரசிகர்களோட ஒட்டுமொத்த ஆசையாக இருக்குது. இப்படிப்பட்ட பல சாதனைகள் படைத்த ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் பூரண குணமடைஞ்சு வீடு திரும்ப வேண்டும் என்று உங்களுடன் சேர்ந்து நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம்.